வாங்க அத்தை. என்ன மருமகளே இது? நல்லா பாருங்க அத்தை, என்னன்னு புரியும். எனக்கு ஒன்னும் புரியலையே. ஏதோ கட்டம் கட்டமா இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. அத்தை, நான் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்ல, அந்த பிசினஸ்க்கு ஒரு ஆபீஸ் வேணும்ல, அந்த ஆபீஸ் கட்டுறதுக்கான பிளான் தான் இது. ஓஹோ, கட்டடம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி கட்டம்லாம் போட்டுதான் காட்டணுமா? ஆமா அத்தை, எல்லாமே பிளானிங் தான். பிளான் பண்ணாம செய்யற எதுவுமே கரெக்டா அமையாது. நான் எங்கம்மா இதெல்லாம் பார்த்தேன்? பிரசாத்தோட அப்பா இந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டு, இதுதாம்மா நீ குடியிருக்க போற வீடுன்னு என்னை கூட்டிட்டு வந்து காட்டினாரு. அவ்வளவுதான். பாவம், அவருக்கு தான் கொடுத்து வைக்கல. ஐயோ, அதெல்லாம் விடுமா. நீ எப்ப இதெல்லாம் ஆரம்பிக்க போற? இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல அத்தை. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, உடனே ஆரம்பிச்சிடலாம். உன்னோட நல்ல மனசுக்கு என்னைக்கு ஆரம்பிச்சாலும் அது நல்லபடியாதாம்மா நடக்கும். நீ கவலைப்படாத. ஹாய் கவிதா. பிரசாத், நில்லு. என்ன இது? நீ பாட்டுக்கு வந்தா ஹாய் சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டே இருக்க. நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு கேட்க மாட்டியா? நான் என்ன மூணாவது மனுஷியா? ஹேய், என்ன கவிதா, உன்ன போய் நான் அப்படி நினைப்பேனா? எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. இது உன் வீடு, நீ சகஜமா இரு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசலாம் தான் ஹாய் சொல்லிட்டு போனேன். இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டியே. ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இங்க வா. ஹேய், இங்க பார். நான் புதுசா ஆரம்பிக்க போற ஆபீஸோட பிளான் நல்லா இருக்கா? என்னடா அப்படி பாக்குற? நீ படிச்சவன் தானே, உனக்கும் புரியலையா? ஏதாவது சொல்லேண்டா. பிரசாத், இது மெயின் என்ட்ரன்ஸ், இதெல்லாம் ஸ்டாஃப்ஸோட கேபின், இது ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு டைனிங் ரூம், அப்புறம் இத பார், எம்டி ரூம், என்னோட கேபின். நல்லா இருக்கா? உனக்கு நல்லா இருக்கா? அதான் முக்கியம். எனக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறது ஒரு விஷயமே கிடையாது கவிதா. ஏன் பிரசாத் இப்படி எல்லாம் சொல்ற? நான் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுல உனக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னு நான் எப்ப சொன்னேன்? உன் விஷயத்துல நான் என்ன கரெக்ஷன் சொன்னாலும் நீ ஒத்துக்க போறதில்ல. கடைசியில நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் ஃபைனலா பண்ண போற. அப்புறம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? இது தெரிஞ்சுதான் என் ஒப்பீனியன் நான் சொல்லாம இருக்கேன். என்னடா பிரசாத் வளவளன்னு பேசிக்கிட்டு? என் மருமக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நல்லா இருக்கா இல்லையா? அம்மா நல்லா தான் இருக்குமா, பெர்ஃபெக்ட்டா இருக்கு பிளான். வேண்டாம் பிரசாத், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அத்தை சொன்னாங்கன்றதுக்காக நீ எதுவும் சொல்ல வேண்டாம். பாத்தியா, நான் என்ன சொன்னாலும் எனக்கு எதிராக தான் பேச போறேன். அதனால தான் உன் விஷயத்துல நான் தலையிடுறது இல்ல. ஏன் விஷயம்? சரி, நான் பாத்துக்கிறேன். என்னடா நீ? கோச்சிக்காதம்மா. எனக்கு என்னத்த கோவம்? பிரசாத் அவன் கருத்தை சொல்லிட்டு போறான், இதுல நான் கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி அத்தை, நான் போய் அப்பாவை பார்க்கணும், நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வா. வரத்த. ஐயா, காஃபி. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கல லட்சுமி. நீ ஏன் அவன் வீட்டுக்கு போன? ஐயா, அது உங்களுக்கு எப்படியோ தெரியும், அது முக்கியம் இல்லை. அங்க ஏன் போனோமா அது எனக்கு தெரிஞ்சாகணும்.
பாசம் மறுபடியும் துளிர் விட ஆரம்பிச்சிடுச்சோ? என்ன இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் இல்லையா? உன்னை அவமானப்படுத்தி அனுப்புன உன் அண்ணனை தேடி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போயிருக்கேன்னா அது சாதாரண விஷயமா இருக்காது. உன்னை சுத்தி ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலான்னா என்கிட்ட சொல்லு. இல்ல எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அதுவும் பர்சனல் விஷயம்னா நான் கண்டுக்கல. ஐயா, நான் உங்ககிட்ட சொல்லாம என் அண்ணனை பார்க்க போனது தப்புதான் ஐயா. ஆனா நான் எனக்காக பார்க்க போலீங்க ஐயா. நம்ம கண்ணம்மாவுக்காக தான் பார்க்க போனேன். நம்ம கண்ணம்மாக்காவா? எதுக்காக? அவ தனியா பிசினஸ் ஆரம்பிக்க நிறைய பணம் தேவைப்படுமே. அதான் என்னால ஆன முயற்சியா. உன் அண்ணன் கிட்ட போய் சொத்துல பங்கு கேட்டியாக்கும்? அவளுக்கு ஒண்ணு தேவைன்னா அதை செஞ்சு கொடுக்க முடியாத அளவுக்கு நான் கையால ஆகாதவன் கிடையாது லட்சுமி. ஐயா, கோவப்படாதீங்க ஐயா. நான் அந்த எண்ணத்துல இதை செய்யலீங்க ஐயா. உங்களுக்கு வர சுமைய நானும் கூட சேர்ந்து கொஞ்சம் சுமக்கலாமேன்னு தான் பணம் கேட்டு போனேன். இத பாரு லட்சுமி, நீ அந்த வீட்டை விட்டு வர்ற வரைக்கும் பெரிய பணக்காரி தான். அந்த சொத்துல உனக்கும் பங்கு இருக்கு, அதை நான் மறுக்கல. எப்போ இந்த தேவராஜ் இருக்கிற இடத்துக்கு நீ வந்துட்டியோ அப்பவே அங்க இருக்கிற சொத்து பத்தெல்லாம் அடியோட மறந்துடணும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வீட்டுல இருந்து லட்சுமி பணம் கேட்டு வந்தான்னு பேரை வாங்கி கொடுத்துறாத. ஐயா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. ஏதோ ஒரு வேகத்துல நான் அப்படி செஞ்சுட்டேன். இனிமே சத்தியமா அப்படி நடக்காதயா. என்ன லட்சுமி, உன்ன எனக்கு தெரியாதா? நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஸ்னேகாக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். உன் ஐயா அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நீ நிம்மதியா போ. காஃபி. அப்பா, வாமா கவிதா, வா வா உட்காரு. என்னம்மா, என்ன தேட ஆபீஸ்க்கு வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாப்பா, என்னோட ஆட் ஏஜென்சி ஆபீஸோட பிளான் ஸ்கெட்ச் வந்திருக்குப்பா. அதான் உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்தாங்கப்பா, பாருங்க. குட். இதே பாருங்கப்பா. நல்லா இருக்குமா? நீ எதை பண்ணாலும் பர்ஃபெக்டா பண்ணுவியேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இன்ஜினியர் யாருமா? அது வந்துப்பா நம்ம. ஒன் செகண்ட். ஹலோ, சொல்லுங்க சோமு. அப்படியா? சரி சரி, அந்த மேனேஜர் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. உன் அம்மா எம்டி சீட்ல உட்காந்துக்கிட்டு எவ்வளவு அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாலும் அவளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருப்பான்னு எனக்கு இப்பதாம்மா புரியுது. காலையில இருந்து ஏகப்பட்ட போன் கால்ஸ்மா, அட்டென்ட் பண்ணி ஓய முடியல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஒரு முக்கியமான கேஸ், அதுக்கு பேப்பர்ஸ் ரெடி பண்ணலாம்னு பார்த்தா முடியலம்மா. அப்பா, பிசினஸ்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சகஜம் தானப்பா. நீங்க ஸ்கெட்ச பாருங்கப்பா. ஏதாவது பிளான் சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பர்ஃபெக்டா இருக்குன்னு சொன்னேனேம்மா. ஆமா, எப்பமா ஆரம்பிக்க போற? அப்பா, மெயினான வேலைலாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சுப்பா. இப்போ என்ன செய்யணும்னா. ஹலோ, சொல்லுங்க மனோகர். இப்பதான் சோமு சொன்னாரு. இத பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல.
எது எப்படி செய்யணும்னு நீங்களே பார்த்து முடிவு செய்யுங்க. எல்லாத்தையும் நான் சொன்னேன்னா நீங்க எதுக்கு? வைங்க போன. சரிங்க, நான் வரேன், நேர்ல வரேன். என்னாச்சுப்பா? மறுபடியும் யூனியன் பிரச்சனைமா. ஆள் பக்கத்துல இல்லனா ஆளுக்கால் பிளான் பண்ணி பிரச்சனை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். அப்பா, என்னப்பா பிளான் எடுத்து ஓரமா வச்சிட்டீங்க? அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுமா. உன் அம்மா இருந்த வரைக்கும் கல்பனா குரூப் ஆஃப் கம்பெனிஸ ரொம்ப சிறப்பா நடத்திட்டு வந்தா. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு என்னன்னு எங்கேயோ போயிட்டா. ஒரு தகவலும் இல்ல. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, உன் அம்மாவுக்கு அடுத்தபடியா நம்ம கம்பெனிஸ பார்த்துக்க சரியான ஆள் நீதாம்மா. அப்பா, அது அம்மா, அப்பா சொன்னா கரெக்டா இருக்குமா. உன்னோட புது பிசினஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டாமா? இப்ப இருக்கிற நம்ம கம்பெனியை கவனிச்சுக்கிட்டா போதும். நல்லா யோசிச்சு பாருமா. நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். பெத்த புள்ள தப்பு பண்ணா கண்டிக்கலாம், ஆனா துரோகம் பண்ணக்கூடாது. கவிதா, ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தேன். அருண் ஒரு டாக்டர், அவனுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலை நாங்க கட்டி கொடுத்துருக்கோம். அவன் செட்டில்டு. பட் நீ ஒண்ணுமே செய்யாம இப்படி தனியா எத்தனை நாள் தான் இருப்ப? அதனால பேசாம நம்ம கம்பெனில நீ ஜாயின் பண்ணிட்டினா எனக்கும் வேலை பளு கம்மியா இருக்கும். அது உனக்கும் பெருமை இல்ல, நீயே எல்லாத்தையும் பார்த்துப்பல்ல. உன் அம்மாவுக்கு அடுத்தபடியா நம்ம கம்பெனிஸ பார்த்துக்க சரியான ஆள் நீதாம்மா. அத்தை, வாமா மருமகளே. ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சமைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. கொஞ்சம் பொறுத்துக்கோ, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு வேணாம் அத்தை. ஏம்மா, என்னாச்சு? இல்ல, எனக்கு இப்ப சாப்பிடுற மூடு இல்ல. அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அப்பாதான் என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாரு. அண்ணன் அப்படி என்ன சொல்லிருப்பாரு? அப்படி என்னமா சொன்னாரு? நான் தனியா பிசினஸ் ஆரம்பிக்கிறத பத்தி அப்பா ஒரு விஷயம் சொன்னார் அத்தை. என்ன விஷயம் சொன்னாரு?
நான் உங்ககிட்ட ஆபீஸ் பிளானை பத்தின ஒரு ஸ்கெட்ச் காட்டினல, அது அப்பா கிட்ட காட்டுறதுக்கு எடுத்துட்டு போனேன். காட்டினேன், அப்பாவும் பார்த்தாரு. பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டாரு. அண்ணன் ஏன் எதுக்கு அப்படி பண்ணாரு? நான் இந்த பிசினஸ பண்ண வேண்டாமா, பின்ன அம்மாவோட கம்பெனியை நிர்வாகம் பண்ணணுமா. ஏமா? அத்தை, உங்களுக்கே தெரியும், எங்ககிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போன எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல. இது வரைக்கும் அவங்க ஒரு ஃபோன் கூட பண்ணல. அப்பா அதனால ரொம்ப அப்செட்டா தான் இருக்காரு. அதோட சேர்த்து கம்பெனி நிர்வாகத்தையும் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு ஒர்க் லோட் ஜாஸ்தி ஆயிட்டதுனால கோர்ட் விஷயத்துல அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையா. அதனால கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பை நான் பார்த்துக்கணுமா. அட போம்மா, அண்ணன் என்னமோ உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிருப்பாரோன்னு நினைச்சேன். அண்ணன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நீ உன் அம்மா மாதிரியே தைரியமான பொண்ணுமா. உன்னால நிச்சயமா கம்பெனியை பாத்துக்க முடியும். முடியாதுன்னு நான் சொல்லல அத்தை. ஆனா நான் பண்ணணும்னு நினைச்சது வேற பிசினஸ் ஆச்சே. வேறையாவே இருக்கட்டுமேமா. உன் அம்மா வர வரைக்கும் தானே, அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடு. காலம் எல்லாத்தையும் மாத்துமா. நாம நினைக்கிறது எல்லாமே நடந்துருது இல்லையே. எப்ப எது நடக்குதோ அதான் நிஜம். இங்க பாருமா, உன் மனசுல எந்த குழப்பமும் இல்லாம உடனே கம்பெனி நிர்வாகத்தை எடுத்து நடத்துமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா. கடவுள் உனக்கு துணையா இருப்பாருமா. மனசுல எந்த சஞ்சலமும் இல்லாம பயமும் இல்லாம துணிச்சலா கம்பீரமா போய் கம்பெனி பொறுப்பை ஏத்து நடத்து. வெற்றி உனக்குதான். இங்க வாமா.